ஹலோ மக்களே, இந்த வீடியோவில் ஃப்ளெக்ஸ் கம்பெனிலேருந்து ஜாப் வேகன்சி இருக்குங்க. அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் வேலையை யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இந்த வெப்சைட்டில் வந்துருங்க. இந்த வெப்சைட்டில் வந்ததுக்கப்புறம் ஃப்ளெக்ஸ் கம்பெனி எந்த ரோலுக்காக ஜாப் வேகன்சி இருக்காங்கன்னா ஜூனியர் ஃபினான்ஸ் அனலிஸ்ட் காஸ்ட் அக்கௌண்டிங் சொல்யூஷன் ரோலுக்காக ஜாப் வேகன்சி இருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இந்தியா கோயம்புத்தூர். ஜாப் டைப் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம். என்னைக்கு வந்து இந்த ஜாப் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா நேற்று தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. எஸ்டர்டே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எண்ட் டேட் பார்த்தீங்கன்னா December 30, 2024 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 4 days தான் இருக்குது இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறது டைமு. சீக்கிரமாக அப்ளை பண்ணிடுங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா ஜாப் ஐடி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸ் கம்பெனி பற்றி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. தென் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க. கீழே வந்ததுக்கப்புறம் ஜாப் சம்மரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஜாப் சம்மரியில் வந்து என்ன போட்டிருக்கான்னு பார்க்கலாம். டு சப்போர்ட் அவர் எக்ஸ்டர்னல் டீம் ஹூ பில்ட் எ கிரேட் ப்ராடக்ட்ஸ் அண்ட் கான்ட்ரிபியூட் டு அவர் க்ரோத் we are looking to add junior finance analyst cost accounting solution in கோயம்புத்தூர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க டீமுக்கு வந்து ஜூனியர் ஃபினான்ஸ் அனலிஸ்ட் வந்து தேவைன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா வாட் இயர் டைபிக்லி டேஸ் லுக்ஸ் லைக்ஸ்னு போட்டு ஒரு சம் பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த பாயிண்ட்ஸ்லாம் பார்க்கலாம். இந்த பாயிண்ட்ஸ்லாம் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஜாப் வந்து உங்களுக்கு கிடைச்சா நீங்கள் எந்தெந்த மாதிரி ஒர்க்ஸ்லாம் டெய்லியும் செய்வீங்கன்னு அந்த மாதிரிலாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மிங் ஆல் காஸ்ட் அக்கௌண்டிங் ஆக்டிவிட்டீஸ் தட் ஆர் டிஃபைன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து அக்கௌண்டிங் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பார்க்குற மாதிரி இருக்கும். செகண்ட் பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் த கார்ப்பரேட் பாலிசி அண்ட் ஃபாலோ அப் ஆஃப் கீ காஸ்ட் அக்கௌண்டிங் மேட்ரிக்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து கார்ப்பரேட் பாலிசிஸ்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீ காஸ்ட் அக்கௌண்டிங் மேட்ரிக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்டிங் டைம் சேவிங் காஸ்ட் ரெடியூசிங் இனிஷியேட்டிவ்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து டைம் அண்ட் காஸ்ட் வந்து சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த எல்லா பாயிண்ட்ஸ் வந்து ஒன் டைம் வந்து ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வி ஆர் லுக்கிங் டு ஆட் அவர் டீம்னு போட்டு சம் பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்க்கலாம். பேசிக் லெவல் நாலேஜ் இன் எம்எஸ் அப்ளிகேஷன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து எம்எஸ் நாலேஜ் வந்து கண்டிப்பாக வேணும். செகண்ட் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட் ஓரல் அண்ட் ரைட்டிங் கம்யூனிகேஷன் ஸ்கில் இன் இங்கிலீஷ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் வந்து ஓரல் அண்ட் ரைட்டிங் ஸ்கில் வந்து கண்டிப்பாக வேணும். தேர்ட் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா குட் டீம் பிளேயிங் வித் அனலிட்டிக் ஸ்கில்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து அனலிட்டிக் ஸ்கில் வந்து கண்டிப்பாக வேணும். ஃபோர்த் பாயிண்ட் பார்க்கலாம். வில்னஸ் டு லேர்ன் அண்ட் டிப்ளாய் த ஸ்கில் லேர்ன்ட் இன் டே டு டே ப்ராசஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து நிறைய ஸ்கில்ஸ் வந்து லேர்ன் பண்ணிட்டு அந்த ஸ்கில்ஸ் வச்சு டிப்ளாய் அண்ட் ப்ராசஸ்லாம் பண்ணணும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம். பிகாம் பிபிஏ ஃபினான்ஸ், எம்காம் எம்பிஏ ஃபினான்ஸ், ஃப்ரெஷர் 0 to 2 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ரிலவென்ட் ஃபீல்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தால் கூட அப்ளை பண்ணிக்கலாம். அது வந்து இங்கே மென்ஷன் பண்ணிக்க டிகிரியில் நீங்கள் எந்த டிகிரி படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபினான்ஸில் ஏற்கனவே ஒர்க் பண்ணிட்டு இருந்தால் கூட இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். முக்கியமாக வந்து உங்களுக்கு எம்எஸ் ஆஃபீஸில் வந்து நல்ல நாலேஜ் வேணும். அந்த அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் பற்றி உங்களுக்கு வந்து பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கண்டிப்பாக வேணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணால் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ், பே டைம் ஆஃப் இதெல்லாம் பெனிஃபிட்ஸ் தான். ஜாப் கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ். கீழே பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் ஸ்கில்னு போட்டிருக்காங்க. ஆப்ஷனல் ஸ்கில்ல பார்த்தீங்கன்னா என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா அப்ளிகேஷன் அண்ட் இன்டர்வியூ ப்ராசஸ் இதுக்கெல்லாம் வந்து உங்கள்கிட்ட இருந்து அமௌண்ட் வாங்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. இது ஃபுல்லாகவே ஃப்ளெக்ஸ் கம்பெனியே பார்த்துக்கணும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி எம்ப்ளாயர் பற்றி போட்டிருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் ஒன் டைம் ரீட் பண்ணிக்கோங்க. இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னா மேலே பார்த்தீங்கன்னா அப்ளைன்னு ஒரு பட்டன் இருக்குது. அந்த பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தமாரி ஒரு பேஜ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஒரு அப்ளிகேஷன் போட்டு ஜூனியர் ஃபினான்ஸ் அனலிஸ்ட் ஜாப் டைட்டில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து 4 waysல நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆட்டோ ஃபில் வித் ரெஷ்யூம், அப்ளை மேனுவலி, யூஸ் மை லாஸ்ட் அப்ளிகேஷன், அப்ளை வித் லிங்க்இன். இந்த 4 ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாபுக்கு நீங்கள் வந்து ஆட்டோ ஃபில் வித் ரெஷ்யூம் மூலமாக அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா DOCX, HTML TXT ஃபைல் டைப்பில் மட்டும்தான் உங்களோட ரெஷ்யூம் இருக்கணும். உங்கள்கிட்ட ஏற்கனவே லிங்க்இன் அக்கௌண்ட் இருந்ததுன்னா லிங்க்இன் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அவ்வளோதான் மக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதேமாதிரி டெய்லி ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து மறக்காமல் எங்கள் வேலை யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ மக்களே.